கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு பொன்னுடையார் கல்லாதவர். படம் 3 நண்பர்களின் வாழ்வின் கதை. காலேஜ் போய் கருப்பா மச்சான் காலேஜுக்கு போறோம். அது வேணா நீ வேற ரிசல்ட் வேற வர போதாமே. டைம் என்ன ரிசல்ட் எப்படி 11:50 12 மணி ரிசல்ட் 10 மணி மச்சான் 10 சரி பாத்தீங்க வண்டி போட்டே டைம் வந்துட்டா. டேய் விஷால்ரா டேய் மச்சான் வா மச்சான் சொல்றான் வா மச்சான் தனியா உட்கார்ந்துக்கிறியே நான் எப்படி இருக்கீங்க டீ சாப்பிடுறியாடா கா ஒரு டீ இது சொல்றா மச்சான் 12 மணி ஆயிடுச்சா ரிசல்ட் என்னடா ஆயிடுச்சோ ரிசல்ட் அவங்க செய்யறதா பார்த்து சொல்றாங்க. ஆமாடா ரிசல்ட் வந்துருக்குமா ரிசல்ட் சேவ் பண்ணிட்டாங்களா எங்க குரூப்ல மச்சான் ஒரே ஏர் தான்டா மச்சான் இப்ப வந்து பாரு அப்படியே ஒன் செகண்ட் பாருங்க 8 எரியறா மச்சான் பண்றது 8 என்ன மாதிரி ரிசல்ட் என்ன மச்சான் ஆல் கிளியர் தான் நானு மச்சான் அரியர்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாரா. படிப்புலாம் முக்கியம் இல்ல, நம்மளுக்கு வந்து பிசினஸ் பண்ற அளவுக்கு திறமை இருந்தா போதும். இப்ப எங்க அப்பாவுக்கு எல்லாம் பிசினஸ் இருக்கு, நான் அதை பாத்துப்பேன். கம்பெனி இருக்குது, போன் பிசினஸ் இருக்கு, அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாத. ஃப்ரீயா விடு, ஜாலியா இரு. சரி நான் ரூம் போயிட்டு வரேன், டைம் ஆகுது, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். எது நினைச்சா மச்சான் படிப்பு தான் வரல, அவங்க சொன்ன மாதிரி பிசினஸ் ஆச்சு பண்ணலாமான்னு தான் யோசிக்கிறேன். மச்சான் அவனுக்கு அவங்க பேக்ரவுண்ட் இருக்கு, அவங்க அப்பா பாத்துப்பாங்கடா. அவனுக்கு ஒன்ன நம்பி அவங்க அம்மாவும் தங்கச்சி எல்லாம் இருக்காங்க. பிசினஸ் தாண்டா பண்ண போறேன். இப்ப டேய் பிசினஸ் பண்ணாலும் ஒரு நாலேஜ் வேணும்டா. அதுக்குமே டிகிரி இல்லாம உன்னால எதுவுமே பண்ண முடியாது. சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன், இதுக்கு மேல உன் இஷ்டம். நீங்க பேசணும்னா கேட்டுட்டு தான் இருந்தேன். உனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃப்ரெண்டு எனக்கு கிடைச்சிருந்தேன்னா நானும் ஒரு ஸ்டேஜ்ல இருந்திருப்பேன். நானும் ஒன்ன மாதிரி தான் வேற ஒரு ஃபீல்டுக்கு போகணும்னு தவிர்த்தேன். அந்தாண்டியும் போவான் இந்தாண்டியும் போவோம். 32 அரியர் இப்ப சும்மாவே உட்காந்துருக்கேன். உனக்கு அட்வைஸ் பண்ண ஒரு ஃப்ரெண்டு எனக்கு கிடைச்சிருந்தானா நானும் இப்போ ஒரு ஸ்டேஜ்ல இருந்திருக்கேன். இப்ப எங்களை மாதிரி ஆள்தான் பிசினஸ் பண்ண கூடாதா? டேய் பிசினஸ் பண்ண வேணாம்னு சொல்லடா, டிகிரி முடி ஃபர்ஸ்ட். உன் ஃப்ரெண்ட் என்ன சொன்னா, உங்க அம்மாவும் தங்கச்சி இருக்காங்கன்னு சொன்னால, அவங்கள ஃபர்ஸ்ட் கரையாதுல, அதுக்கப்புறம் நீ என்ன வேணா பண்ணு, உன்னை யாரு கேட்க போறா? டேய் இப்ப நீ என்ன எக்ஸாம்பிளா எடுத்துக்கோ, நீ பொறுமையா உட்காந்து யோசி. உன் ஃப்ரெண்டு சொன்னது கரெக்டா இல்ல உன் இன்னொரு ஃப்ரெண்டு சொன்னது கரெக்டான்னு. நானும் சொல்றதுதான் சொல்லிட்டேன். லைஃப்கான பாத்து ஏன் பாத்துக்கோ. சரியா என்று கேள்வி கேட்பவன் மனிதனாகிறான். நான் யார் இறைவா, விடைத்தாய் இறைவா. நான் யார் இறைவா, பதில் சொல்ல மண்ணில் வருவாயா. நான் யார் இறைவா, விடைத்தாய் இறைவா.